இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யத்திற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திலும் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட செல்வாயாக என்றார். ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொன்னார், இன்னைக்கு ஆண்டவர் நன்மை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நன்மை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகத்திலே பார்க்கிறோம், நன்மையை விட தீமை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிற இருதயம் உள்ளவர்களை விட தீமை செய்கிற இருதயம், தீமைக்கு தீமை சரி கட்டுகிற இருதயம் அதிகமாய் பெருகி கொண்டிருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல பழி வாங்குகிற எண்ணம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும், அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இதைதான் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 14:3 அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதும் இல்லை. 3வது வசனம் சொல்கிறது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்துல நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. சங்கீதம் 53வது சங்கீதம் 1வது வசனத்துல கூட தாவீது எழுதுகிறான், தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. அக்கிரமங்களை செய்து வருகிறார்களே தவிர நன்மை செய்கிறவர்களா இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான் இப்படி நடந்ததா? புதிய ஏற்பாட்டின் காலத்தை பார்ப்போமானால் ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆபிரகாம் கேட்டது, ஆண்டவரே, ஒரு ஆத்துமா ஒருவன் இருந்தால் அந்த சோதோம் கோமராவை நீ அழியாமல் இருந்திருப்பீரோ. இன்னைக்கு உலகம் அதை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்க உலகம் அதிகமாய் நம்மை நெருக்குகிறது, தீமைக்கு நேராய் தள்ளுகிறது, நன்மையை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், உலகம் நம்மை பகைத்தாலும், உலகம் நம்மை உதறி தள்ளினாலும் நமக்கு நன்மை செய்கிறவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் அவரை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? 38வது வசனம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே வந்தார். நன்மை செய்ய தகுதியற்ற உலகத்துல, நன்மை செய்வதற்கு ஒருவருமே இல்லாத இந்த உலகத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்ய வந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நன்மைக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எனக்கு நன்மை செய்பவர் யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லையே, எனக்கு தேவையான காரியங்களை சந்திப்பவர் யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் கர்த்தர் சுற்றி திரிகிறார். எங்க சென்றாலும், எங்க யாருக்கு என்ன நன்மை தேவைப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்து அந்த ஏற்ற நேரத்திலே ஏற்ற நன்மை அவர்களுக்கு செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவரே, அவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறாராம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல கூட நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6:35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. பாருங்கள், நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார்,
துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். இதுதான் கர்த்தருடைய உன்னத நிலைமை. நாம் மனிதர்களாகி நாம் என்ன செய்வோம்? ஒருவேளை நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரம் நாம் நன்மை செய்வோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரம் நாம் நன்மை செய்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார், நன்மை செய்யாதவர்களுக்கு நன்மை செய்கிறார். அவ்வளவு உன்னதமானவர், அவ்வளவு மகத்துவமானவர். சகேவு குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். சகேவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவன் ஒரு ஆயக்காரன். அவன் எல்லாரையும் துன்புறுத்துகிறவனாய் கூட இருக்கிறான். ஒருவேளை அவன் ஜனங்களுடைய பணத்தை அவன் பறித்துக் கொள்கிறவனாய் கூட இருக்கிறான், வட்டிக்கு விடுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சகேவுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பு என்கிற நன்மையை கட்டளையிடுகிறார். ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து பார்க்கும்போது, நாசரேத்தில் ஊரிலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று சொல்லி கேட்கும்போது, வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு பதிலை கொடுக்கிறான். வந்து பாருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக அங்கே என்ன உண்டு? ஒரு விடுதலை உண்டு. நிச்சயமாக அங்கே நன்மை உண்டு. நிச்சயமாக அங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தே தீரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மை செய்ய நாம் தானி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கவே கூடாது. அப்பொழுது ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மை, நமக்கு தேவையான நன்மைகளை அவர் கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நன்மை செய்ய அவர் நன்மை செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். அவர் நன்மை செய்கிறவராய் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்கிறதான எண்ணத்தோடு கூட நாம் காணப்படுவோம். உலகத்தை நாடாமல் ஆண்டவரை நாடுவோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனை இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ நன்மை செய்கிற தேவனா எங்களுக்கு இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகம் நன்மைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் நன்மை செய்கிறவரா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேன். உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளை சுவாமி அப்பா. நீர் தொடர்ந்து அப்படியே நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இப்ப ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.